ஒரு சமரசம் இல்லாத போராளி திரு வேல்முருகன் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்போ அவருடைய கொள்கையும் அவருடைய அதிரடி அவருடைய போராட்டம் எல்லாமே உங்களுக்கு பிடித்ததாகவும் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாற்று அணியை வேல்முருகனோடு இணைந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த எண்ணம் வந்ததுண்டா உங்களுக்கு? அண்ணன் தலைவர் வேல்முருகனை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகள் நம்முடைய தொப்புள்குடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் போராட்டம் இதைதான் அவர் கருத்தில் கொண்டிருக்கின்றார். நான் 2 மாதத்துக்கு முன்பாக ஐநா மன்றத்தின் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் பேச சென்ற போது நான் அங்கே சந்தித்த போராளிகள், அங்கே இருக்கிற அந்த சமூக செயல்பாட்டாளர்கள், சில விடயங்களை விரைவில் நாங்கள் சொல்லப் போகின்றோம், அது தமிழ்நாட்டில் 4 பேர்களுக்கு மட்டும்தான் தெரிவிக்கப்படுவோம், அதில் முதல்வராக அண்ணன் வேல்முருகன் இருப்பார் என்பதை அவர்கள் சொன்னபோது ஒரு மாற்று அரசியல் என்பதனை கடந்து ஒரு நம்பிக்கைக்குரியவராக அவர் மிளிர்ந்திருக்கிறார் உலகத்தமிழர் மத்தியில் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் போராளிகளை பொறுத்தவரையில் களப்போராளிகளை பொறுத்தவரையும் எந்த சோர்வும் அவர்களை எந்த பயணத்தையும் தடைப்படுத்த முடியாது. எனவே அவருடைய போராட்ட குணங்கள், அவருடைய போர் குணங்கள் தமிழ்நாட்டுக்கு அவசியம் என்பதை உணர்ந்தவர்கள் நாங்கள். காலம் அவதானிக்குமேயானால் நிச்சயம் இப்பொழுதே அண்ணன் தலைவர் வேல்முருகனுடைய கருத்தை பற்றி நாங்கள் பயணம் செய்ய காத்திருக்கிறோம்.